முத்திபூர்ணம் மெய்யாகவே சதிர்கோங்கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான்மியராகிய கோபான் சாலை ஆண்டவர்களின் அளவிலா வேகு காலம் இப்பூமியில் பழமையான புராதன பூர்வீகர் நிழல் போலும் பிரியாதேனை ஆண்டயன் நிழல் போலும் பிரியாதேனை ஆண்டயன் தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே. நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை நினைந்து பணிந்து போற்றி நரகாசுரன் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இங்கு திருப்பாச்சேத்தி மெய்வழி வேதம் ஓதும் பாடசாலைக்கு திரண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த புராண கதையில நரகாசுரனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நரகாசுரன் பூமாதேவியினுடைய மகன். அவன் அரக்கண்ணாவே எல்லாரையும் மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் என்ன வரம் வாங்கியிருக்கான்னா, தன்னுடைய தாயால் மட்டுமே கொல்லப்படணும், மீது யாராலும் அவனை சாகடிக்க முடியாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கியிருக்கான். கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்ண காலத்துல எல்லா தேவர்கள் எல்லாரும் முறையிடுறாங்க, இந்த நரகாசுரனை வதம் செய்யணும் அப்படின்னு. கிருஷ்ண பரமாத்மாவும் அவருடைய பத்தினி சத்தியபாமாவும் நரகாசுரன்ட்ட சண்டைக்கு போறாங்க. போனா சண்டையில கிருஷ்ண பரமாத்மா மயக்கம் அடைஞ்சிற மாதிரி நடிக்கிறார். அவர் மயக்கம் போட்டு விழுந்தவுடனே கூட இருக்கிற அவங்க சத்தியபாமா அவங்க சண்டை போட்டு அந்த நரகாசுரனை வீழ்த்தியதாக புராண கதை சொல்லுது. அதைத்தான் தீபாவளியாக கொண்டாடப்படுது. இது அகமியத்துல என்ன அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரகாசுரன் என்பது நரகத்திற்கு அதிபதியான அசுரன். நரகாசுரன் என்பது நரகத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற அசுரன். நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த நரகாசுரன் இருக்கான். எல்லாருக்குள்ளேயும் அந்த நரகத்துக்கு அதிபதியாகி அசுரன் இருக்கான். அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க. இது கிருஷ்ண பரமாத்மா முதலாக தனக்குள்ள இருக்கின்ற நரகாசுரனை வதம் செய்த நாள். இதுல சத்தியபாமா அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கின்ற ஆத்மசக்தி. அதுதான் காலனை காலால் உதைத்தல். காலால் ஞானிகள் எல்லாம் காலால் உதைக்கிறாங்க. இந்த காலா இல்லை, அகத்துக்குள்ள அந்த பாதம், இறைவனுடைய திருப்பாதம், அந்த நற்றால், அந்த பாதம், அந்த காலை கொண்டுதான் நரகாசுரனாக இருக்கின்ற அந்த யமனை சங்காரம் செய்ய முடியும். அப்ப கிருஷ்ண பரமாத்மா சத்தியபாமா, சத்தியம் என்ற ஒரு வார்த்தையே காரண தேகத்துக்குரியது. சத்தியம் என்பதற்கு அறிவின் மூர்த்தன்ய முனைப்பு கூறே சத்தியம். அறிவு இருக்கு. அறிவு எங்க இருக்கு அப்படின்னா காரண தேகம். நமக்கு இறைவன் கொடுத்திருக்கார், தனிச்சிதனமாக 6வது அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவுக்கு ஒரு கூர் இருக்கும்ல, அறிவுக்கு ஒரு கூர், அதைத்தான் சத்தியம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுதான் அறிவின் மூர்த்தன்ய முனைப்பு கூறே சத்தியம். நம்ம குலத்துக்கே சத்திய தேவ பிரம்ம குலம். நம்ம குலம் சத்திய தேவ பிரம்ம குலம். அப்ப அந்த சத்தியபாமா
என்று சொல்லப்படுவது அகமுகத்துல இவர்கிட்ட இருக்கின்ற அந்த ஆறாவது அறிவு, அதனுடைய கூர், அதை கொண்டுதான், அறிவை கொண்டுதான், அந்த ஆறாவது அறிவை கொண்டுதான் அந்த நரகாசுரனாக இருக்கின்ற யமனை சங்காரம் செய்ய முடியும். உலகம் முழுக்க எல்லாம் புத்தாடை அணிந்து எல்லாம் விளக்கு வச்சு பட்டாசு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் அவர் கிருஷ்ண பரமாத்மா ஒரு நரகாசுரனை வதம் செஞ்சாரு, நமக்குள்ள ஒரு நரகாசுரன் இருக்கான், நம்மளை சாகடிக்கிறான் அப்படின்னு யாராவது நினைச்சாங்களா? யாருமே நினைக்கல. எல்லாருமே அந்த நரகாசுரனால் வதம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இதுல தீபாவளி அப்படிங்கிற வார்த்தையில தீபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஆவலின்னு ஒண்ணு இருக்கு. தீபங்களின் வரிசை அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றாங்க, தீபங்களின் வரிசை. இப்ப நம்ம தேகத்திலும் தீபம் இருக்கு. அதைத்தான் வள்ளல் பிரான் அவர்கள் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவ ஜோதி ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. நாம புரிஞ்சோம்னா அதுல அர்த்தம் ஈஸி. எத்தனை ஜோதி சொல்றாரு? 3 ஜோதி. ஜோதி, உள் ஜோதி, உள் ஜோதி. இதுக்கு விளக்கம் என்ன கொடுக்கிறாருன்னா, சுத்த ஜோதி சிவஜோதி. சுத்த ஜோதி சிவஜோதி, அதுதான் ஜோதியுள் ஜோதி. இப்ப 2 ஜோதியை சொல்லியாச்சு. இந்த சுத்த ஜோதி என்பது நம்மகிட்ட இருக்கின்ற காரண தேகத்தில் இருக்கின்ற அறிவு ஜோதி. சிவஜோதி என்பது மகா காரண தேகத்தில் இருக்கின்ற அந்த சிவஜோதி. இதுல முதல்ல இருக்கிற ஜோதி என்பது அதுதான் ஜீவஜோதி. இந்த இப்ப நமக்குள்ள அந்த ஜீவன்கிறது இருக்கு, அந்த சுத்த ஜோதி இருக்கு, சிவஜோதி இருக்கு. எல்லாம் நாம தரிசிக்கவில்லை, நாம தரிசிக்கல, நமக்கு தெரியாது, ஆனா இருக்கு. இத தரிசிக்கணும்னா 12 வருஷம் குரு கூட இருக்கணும். 12 வருஷம் குரு கூட இருந்தால் அகக்கண் திறக்கும். அகக்கண் 12 வருஷம். அதனாலதான் கோயில்கள்ல கும்பாபிஷேகம் என்பதை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கிட்ட உயிர் சக்தி இருக்கு. நம்ம கிட்ட நம்மால ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்குல்ல, இருக்கு. அந்த உயிர் சக்தியானது 12 வருஷம் வீணாகாமல் அப்படியே காக்கப்படணும். இது காக்கப்படணும்னா குருவாலத்தான் முடியும். இது காக்கப்படணும்னா குரு தான் வேணும். அந்த குருவோட இருக்கும் பொழுது சாந்தி மனம் அப்படிங்கிறாங்க. சாந்தி மனம் அப்படின்னா மைண்ட் ரீடிங். இப்ப குருவும் சிஷ்யனும் இருப்பாங்க. குரு என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத சிஷ்யரு இன்னதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரீட் பண்ண கத்துக்கிறார். இது 12 வருஷத்துல நடக்கும். அதான் சாந்தி மனம். இந்த நிலைக்கு வந்த உடனே அவங்க தனியா எப்படி இன்னொருத்தர் நினைவுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய சக்தி, அதுதான் நம்ம மனமானது ஒற்றை மனம். அதான் இன்னைக்கு படிச்சதிலே 5 புலன்களும் ஒடுங்கி பஞ்சபொறிகளும் ஒன்று திரண்டு மணிக்கூர்மை ஓர்வை வலுவேற்றத்தினிலே ஓரறிவாய் விளங்கும் பதிநோக்கி தேட்டங்கொண்டெழும்பும் தியானத்தில் இருந்து விட்ட நாயகம் அவர்கள் தனது பெரும்பருவத்தில். அப்ப இந்த நிலை வந்த உடனே தனக்குள் இருக்கின்ற அந்த ஜீவ ஜோதியானது பிரகாசிச்சிருது. அவரை அதை தரிசித்தாங்க, தாங்கிட்ட இருக்கிற அது. இப்போ குருவினுடைய துணையால அடுத்து தன்கிட்ட இருக்கின்ற அறிவு நம்ம கிட்ட இருக்குங்க, குரு கிட்ட இருக்கு.
மெழுகுவர்த்தி இருக்குங்க, எரியாத மெழுகுவர்த்தி. அது என்னைக்கு வச்சிருந்தாலும் தானா எரியுமாங்க? தானா என்னைக்குமே எரியாது. ஆனா ஒரு தீப்பெட்டி வச்சோ இல்ல இன்னொரு மெழுகுவர்த்தியை வச்சோ பொருத்திட்டா அந்த மெழுகு இருக்கிற வரைக்கும் எரியும். அதை போலத்தான் ஒரு உருமுகூர்த்தமாக இருக்கின்ற நமக்குள்ள இருக்கின்ற அந்த அறிவை குருவால தான் பிரகாசிக்க செய்ய முடியும். தானாவே என்னைக்குமே பிரகாசமாகாது. இப்ப நானே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா பொய்யே பொய். அறிவு ஒளிர ஆசானை தேடு, அறிகின்ற அறிவே அறிவென்று அறிவாய். பேரே அதுக்கு பேர் என்ன? அறிவு அறி பாடம். அதுல தெய்வம் நமக்கு அருளி இருக்கிறது. அறிவை அறிய ஆசானை தேடு. அப்ப அறிவை அறியணும்னா முதல்ல யார் வேணும்? ஆசான். அறிவை அறிய ஆசானை தேடி, அந்த ஆசானே அறிவு என்று அறிகின்ற அறிவே அறிவு. முதல்ல யாரு அறிவுன்னு தெரிஞ்சுக்கணும்? ஆசான் தான் அறிவு. முதல்ல யார் அறிவு? ஆசான். அந்த ஆசான் ஏற்கனவே தனக்குள்ள இருக்கின்ற அறிவை தனக்குள்ள தரிசித்து, தனக்குள்ள இருக்கின்ற இறைவனை தரிசித்து, அவரு இன்னொருவருக்கும் தன்னுடைய அந்த அறிவு ஜோதியை ஏற்றி வைக்கக்கூடிய சக்தி படைத்தவராக இருக்கிறார். அறிவை அறிய ஆசானை தேடு. அப்ப ஆசான் மூலமாக அறிகின்ற அறிவு தான் அறிவு. அப்ப நம்ம கிட்ட அந்த 6வது அறிவு, பகுத்தறிவு, தன்னை அறியும் தனி அறிவு இருக்கு. ஆனா தானாவே ஒளிராது. ரைட்டுங்களா? இப்படி இந்த முதல்ல ஜீவனை தரிசிக்கணும், அப்புறம் அறிவை தரிசிக்கணும். இதை ரெண்டையும் கொண்டு தனக்குள்ள இருக்கின்ற சிவஜோதியாக சுயஞ்சோதியாக இருக்கின்ற அந்த இறைவனை தரிசிக்கும். அப்படி இறைவனை தரிசிக்கிறதுக்கு முன்னால நரகாசுரனாகிய யமன் இருக்கான். நரகாசுரனாகிய யமன் இருக்கான். யமன் வந்துங்க தீயனுடைய அம்சம். யமன் தீயனுடைய அம்சம். இறைவன் வந்து ஆகாயத்தின் அம்சம். இறைவன் வந்து ஆகாயத்தின் அம்சம். ஆகாயம் அசையுமா? நீங்க சொல்லக்கூடாது. ஆகாயம் அசையுமா? அசையாது. நிலம் அசையுமா? அசையாது. தீ அசையுமா? தீ அசையும். அப்ப இப்ப நாம ஏன் யமனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம சுவாசிக்கிறோம். நாம வாயுவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கோம். வாயுவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கோம். அந்த தவம் என்பதே மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடா தவம். அப்ப தவ நிலைக்கு போயிட்டா இந்த மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாது. அங்க யமனுக்கு வேலை இல்லை. யமனுக்கு வேலை இல்லை. இப்ப நாம சுவாசம் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் யமனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். அதுக்குதான் தெய்வம் யார் சாவை பற்றி பேசிக்கொண்டும் விசாரித்து கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களையே நாம் ஞாபகம் வைத்திருப்போம், மற்றவர்களை நாம் மறந்து விடுவோம். மதத்தினுடைய பெயரே மரளி கெய்தீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம். இதுவரைக்கும் எந்த மதமும் இப்படி அதனுடைய என்ன செயலுடையதுன்னு தெரியல, நமக்கு தெரியல. சைவம், வைணவம், புத்தம், சுராஷ்டிரம், இஸ்லாம், கிறிஸ்துவம், இப்படி மதங்கள் பேர் தான் இருக்கு. அதனுடைய செயல் என்னன்னு தெரியல. ஆனா தெய்வம் அவர்கள் மரளி கைதீண்டா. அந்த மரளி கைதீண்டாமைங்கிற செயலை யார் செய்யறா? சாலை ஆண்டவர்கள். இருக்கிற மதங்கள் எல்லாம் பொய்யான செயலில்லாத மதங்களாயிருச்சு. எதுக்காக அந்த மதம் உண்டாச்சு? ஒவ்வொருத்தருக்கும் அந்த மதத்தின் மீதும் ஜாதியின் மீதும் பற்று இருக்கு, வெறி இருக்கு. ஆனா
பலன் இருக்கா? இல்ல. ஒரு சின்ன நிகழ்வு. தெய்வம் ஆலயத்துல அமர்ந்து இருக்காங்க, மண்ணுல என்னமோ தேடுறாங்க. மணல்ல என்னமோ தேடுறாங்க. என்ன தெய்வமே தேடுறீங்க அப்படின்னா, அவங்க பொடிமட்டை வச்சிருப்பாங்க. பொடிமட்டை கட்டின அந்த நூல் கீழே விழுந்துருச்சு. அதை தேடுறாங்க. அப்புறம் தேடி இருக்கிறாங்க. இப்ப பொடிமட்டை கட்டுற நூல் எவ்வளவு பெருசுங்க இருக்கும்? ஒரு அரை அடி வச்சுக்கலாமா? ஒரு அரை அடி வச்சுக்கலாம். பொடிமட்டை கட்டுறதுக்கு அரை அடி போதும். அரை அடியில 10-20 இத கட் பண்ணி ஆலயத்துல எங்கேயாவது தொங்க விடலாமா வேணாமா? தொங்க விட்டுக்கலாம். கீழே விழுந்ததை நம்ம சாதம் பசியாடுறோம், கீழே விழுந்தது எங்கேயா எடுப்போமா? எடுக்க மாட்டோம். சரி, மண்ணில் விழுந்துச்சு, ஏன்னா நம்ம பாக்கெட்ல தானே வைக்க போறோம். மண்ணில் விழுந்தது எதுக்கு மறுபடியும் எடுக்கணும்? புதுசா ஒண்ணு வச்சுக்கலாம். ஆனா தெய்வம் கீழே விழுந்ததை மறுபடியும் அவங்களே தேடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பக்கத்துல தானே விழுந்திருக்கும். தேடி எடுத்து மறுபடியும் அந்த பொடி மட்டையை கட்டுறாங்க. இதனுடைய ஒரு அர்த்தம் என்னன்னாங்க, அவங்க திருமாலையில இருந்து ஆலயத்துக்கு வராங்க. வரும்போது பொடி மட்டை கொண்டு வராங்க, அது நூல்ல கட்டி இருக்கு. தான் எதை கொண்டு வந்தோமோ அதை திருப்பி கொண்டு போகணும். அதாங்க ஞானம். எது ஞானம்? நாம் எதை கொண்டு வந்தோமோ அதை திருப்பி கொண்டு போக வேண்டும். அவங்க திருமாலையிலிருந்து வந்த போது ஒரு பொடிமட்டையை கொண்டு வந்தாங்க, அது ஒரு நூல்ல சுத்தி வச்சாங்க. இதை விட்டுட்டு போனா இழப்பு. வேற இதை கட்டிக்கலாம். இல்ல, நாம பிறக்கும் பொழுது உயிரோடு பிறந்தோம். ஆனா இறக்கும் பொழுது, இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த நரகாசுரனாகிய யமன், அந்த காலன் என்ன பண்ணிடுறான்? நம்முடைய ஜீவனை, அந்த ஜீவ ஆவியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு போயிடுறான். அப்ப இறந்தவர்கள் எல்லாம் எங்க இருக்காங்க? நரகாசுரனுடைய கட்டுப்பாட்டுல நரகலோகத்துல இருக்காங்க. இப்ப நாம மனிதர்கள் எங்க இருக்கோம்? பூலோகத்துல இருக்கோம். நமக்கு கை காலு உடம்பு எல்லாம் இயக்கமா இருக்கு. ஆவி பேயா இறந்தவர்கள் எல்லாம் அலைந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப இப்படி பேயா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்த தீர்ப்புக்கு அப்புறம் நரகம். பேரே நரகம்னா அங்க என்ன திங்கி இருக்கு, மிட்டாயா இருக்குன்னு கேக்குறாங்க. பேரே நரகம். சரியா? இப்படிப்பட்ட காலகட்டத்துலதான் நமது தெய்வம் அவர்கள் நமக்காக, இப்போ அவங்க திருப்பரங்குன்றத்துல அவங்க தவம் இருந்து அந்த நரகாசுரனை யமனை சங்காரம் பண்ணிட்டாங்க. இந்த கலியுக கடைசியில அந்த இறைவனே தேகம் எடுத்து வந்ததுனால இப்ப இறைவனுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே இனாமா கொடுக்கறது. நம்ம பாடல்ல பிச்சைக்கு வந்தாரே வீடு தேடி பிச்சைக்கு வாராரேங்கிறாங்க. பிச்சைக்கு வந்தாரே அப்படின்னா பிச்சை வாங்கவா வந்தாங்க? பிச்சைக்கு வந்தாரே, பிச்சை வாங்கல. இப்ப நாம அரிசி பருப்பு இதெல்லாம் வைக்கிறோம், அது பிச்சை பொருள் அல்ல. நாம சாதாரணமா தரிசனம் பண்ணணும்னா வாழைப்பழ சீப்பு, 2 எலுமிச்சம்பழம், கொஞ்சம் புஷ்பம், கட்டின புஷ்பம் வச்சு நாம தரிசனம் பண்றோம். இது நார்மலா தரிசனம் பண்றது. இந்த பிச்சையாண்டர் திருவிழாவுக்கு நாம அரிசி பருப்பு கறி காண பாத்திரத்துடன் தரிசனை பாரந்த சாலை ஆண்டவர் கூழாம். தெய்வம் வர்றாங்க, அவங்கள தரிசனம் பண்றதுக்கு அரிசி பருப்பு கறி இதெல்லாம்
அவங்கள தரிசனம் பண்றதுக்குன்னு ஒரு பொருள் இருக்குல்ல. இப்ப நாம பொங்கலுக்கு என்ன செய்வோம்? பொங்கலுக்கு பொங்கல் செஞ்சுட்டு குடும்பமா போய் தெய்வ சந்நிதியில பொங்கல் வச்சு சாம்பனை பண்றோம். அப்ப இந்த பிச்சையாண்டவர் திருவிழா அவங்க நாம அரிசி பருப்பு கறி, இந்த பஞ்சாட்சர அமுது அப்படின்னு கொடுக்குறாங்க. சாதாரணமா கோயில்ல விபூதி கொடுப்பாங்க. விபூதி நெற்றியில போட்டுக்கிடுவாங்க, கையில எல்லாத்துலயும். ஆனால் இந்த பஞ்சாட்சர அமுது உள்ளுக்குள்ள சாப்பிடுறதுக்காக கொடுக்கப்பட்ட அமுது. இதுக்கான அமுது பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரம் அப்படின்னாவேங்க உயிராகிய ஜீவனுக்குத்தான் அந்தந்த மதங்களிலும் பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், பிரணவம், காயத்ரி, கலிமா என்பர். நம்மகிட்ட இருக்கிற அந்த உயிருக்கு, அந்த இறைவனுக்கு தான் நிறைய பேர். இந்த மந்திரங்கள் எல்லாமே இறைவனை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அவர்கள் இறைவனாக இருக்கிறனால சாதாரணமாக ஒரு பொய்க்கல்வின்னு எடுத்துட்டீங்கன்னாங்க, தினமும் ஸ்கூலுக்கு போகணும், ஒரு வருஷத்துக்கு இத்தனை நாள் அட்டென்ட் பண்ணியிருக்கணும்னு இருக்கு. கிளாஸுக்கு போனா மட்டும் போதுமானா போதாது. காப்பரிச்சை, அரைப்பரிச்சை, முழு பரீட்சை, பரீட்சை எழுதணும், பாஸ் பண்ணணும். இதுதான் பொய்க்கல்விக்கு. ஆனா நம்ம தெய்வ மெய்க்கல்விக்கு என்ன பண்றாங்க? உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலை இங்கு வாக்கியமாக இறக்கப் பெறுகிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதம் உடையது. இப்படி பொய்க்கல்வியிலே இல்லைங்க. பொய்க்கல்வியில நான் எல்லா நாளும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன், வாத்தியார் சொன்னதெல்லாம் காதுல கேட்டுக்கிட்டேன், எனக்கு பாஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா பாஸ் பண்ணுவாங்களா? பரீட்சைக்கு நீங்க அட்டென்ட் பண்ணணும், குறைஞ்சது 35 மார்க்காவது வாங்கணும். 100க்கு 35 மார்க்காக வாங்கினா தான் பாஸ். இங்க தெய்வம் செவியில் வாங்கினாவே தவத்தை கொடுக்குறாங்க. அதை சிந்திச்சா அதுக்கு தவம், பேசுனா அதுக்கு தவம். இறைவன் பல அவதாரம் பண்ணதா சொல்றாங்க. இப்போ வந்தவங்க தான் இறைவன் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் எல்லாத்தையும் இனாமா கொடுத்தா அவர் தாங்க இறைவன். சும்மா கொடுக்கணும், சும்மா கொடுக்கணும். அப்படித்தான் இறைவன் கொடுத்திருக்கார். இந்த பூமி நாம வாங்குவோம், 10 வருஷம் வச்சிருப்போம், பல மடங்குக்கு வித்துருவோம் இல்லையா? இறைவன் இந்த பூமியை யார்கிட்டயா காசு வாங்கினாரா? சுவாசிக்க காற்று, மழை, கடலை உண்டாக்கி அதை சூரியனை வச்சு ஆவியாக்கி அதை காற்றால பூமிக்கு கொண்டு வந்து மழையாக பொழிய வைத்து எல்லாமே நமக்கு இனாம். அதை போல அவங்க கஷ்டப்பட்டு பசி எடுத்து குடல் கருக அவங்க செஞ்ச தவத்தை நமக்கெல்லாம் இனாமா கொடுத்துட்டு இருக்காங்க. இனாமா. அப்ப இனாமாக கொடுப்பவர்கள் யாரா இருக்க முடியும்? இறைவனால் மட்டும்தான் இனாமா கொடுக்க முடியும், வேற யாராலும். அதுதான் தெய்வம் அமெரிக்காவை தூக்கி விழுங்கக்கூடிய விலை கொடுத்து வாங்குமா. இப்ப தெய்வம் செய்யற செயலை இன்னைக்கு இருக்கிற நாடுகள்ல பணக்கார நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. உலகம் முழுக்க இருக்கிற நல்ல அறிவாளிகள் எல்லாம் வேலைக்கு சேர்த்து நல்ல சம்பளம் கொடுத்து அமெரிக்காவுக்கு போனாலும் திரும்பி வர்றதே இல்லை. அமெரிக்காவுக்கு வேலைக்கு போடுவங்க யாரும் திரும்பி வர்றதில்லை. ஏன்னா அங்க நல்ல சம்பளம், நல்லா வச்சுக்கிறான். அப்படி அமெரிக்காவை தூக்கி விழுங்கக்கூடிய விலை கொடுத்தும் வாங்க முடியாது தெய்வம் கொடுக்கிற அந்த பொக்கிஷத்தை, அருள் அமுதத்தை. ஆனா தெய்வம் இது அன்பு என்னும் கிரயத்திற்கு வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்குன்னா அன்பு.
இந்த அன்பு யார்கிட்ட இல்லைங்க, எல்லாற்றையும் இறைவன், அந்த இறைவனை அறியக்கூடிய அந்த அன்பை எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதைத்தான் அன்பே சிவம் அப்படின்னு சைவ மதத்தை குறிப்பிடுறாங்க. அன்பே சிவம். தெய்வங்களுடைய அன்பை பெறுறது தாங்க நம்ம வேலை. இப்ப இங்க எதுக்கு வந்தோம்? நாங்க எதுக்கு வந்தோம்? நாம் உங்களை தேவனின் திருத்தியில் தூதுவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம். நீங்கள் உண்ணும் உணவு உங்களுக்காக அல்ல, இந்த உலகத்தை உய்விப்பான் வேண்டியே உண்ணுகிறீர்கள். நீங்கள் அருந்தும் ஜலமும் அதற்கே. இப்ப தெய்வத்தின் பெருமையை பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். ஒருவன் தான் படித்ததை விட அதிகம் பேச வேண்டும், இல்லாவிட்டால் அதுவே அவன் ஜீவனில் களையாக மண்டிவிடும். நம்ம படிக்கிறோம், பேசல அப்படின்னா அது களையா இருக்கும். எங்க? நம்முடைய ஜீவன்ல. துணியை அதிகமாக மெய்ச்செயலில் செலவு செய்பவனை ஜீவன் முக்தன் ஆகிறான். தூலத்துக்கு நல்லா உணவு பசியாடுறோம், 3 வேளை, அதுக்கு மேல டீ காஃபி பிஸ்கட். நமக்குள்ள ஜீவதேகம் இருக்கு, இந்த ஜீவதேகத்துக்கு உணவு கொடுக்கணும். இதுவரைக்கும் உலகத்துல நீங்க எந்த ஞானியனுடைய நூலை படித்தாலும் நம்ம ஜீவனுக்கான உணவு இல்லை, அதுல இல்ல. ஆனா தெய்வம் அவர்கள் செவி உணவு என்பதற்கு ஞான சைதன்ய வார்த்தைகளை உள்ளம் சம்மதிக்க செவிமடுப்பது. எது ஞான சைதன்ய வார்த்தை? தெய்வம் அருளியது அத்தனையுமே ஞான சைதன்ய வார்த்தை, ஞானத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை. இயேசுபிரான் 40 நாள் தவம் இருக்கார். தவம் இருந்துட்டு வந்த உடனே சைத்தான் கூட்டிட்டு போகுது. அவர் பசியால இருக்கார். நீங்க தான் தேவகுமாரன் சொல்றீங்களே, இங்க இருக்கிற கல்லெல்லாம் அப்பமா ஆக்குங்க அப்படின்னு சைத்தான் சொல்லுது. அதுக்கு இயேசுபிரான் என்ன சொல்றாருன்னா, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனிடத்திலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் உயிர் பிழைப்பான். சைத்தான் சொல்லுது, அதுக்காக அவர் செய்யல. உயிர் பிழைப்பதற்கு தேவனிடத்திலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் உயிர் பிழைப்பான். இப்ப நாமளும் நம்ம தெய்வம் அவர்களிடந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையாலும் தான் நாம உயிர் பிழைக்க முடியும். இப்போ யமன் உள்ளுக்குள்ள இருக்கான், அந்த நரகாசுரன் இருக்கான், தயாரா இருக்கான். யமன் பதி கடந்தா சிவன் பதி போக முடியும். நீங்க பல அனந்தர்களுடைய வரலாறை பார்த்தா திடீர்னு யமன் அந்த அடக்கமாற நேரத்துல யமனுடைய காட்சி வருது. எங்கடா வந்த, எங்கடா வந்த அப்படின்னு கோபமா கேட்கிறாங்க. அப்புறம் அந்த காட்சி மாறுது, தெய்வம் காட்சி கொடுக்கறாங்க. தெய்வத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணவங்களா இருக்காங்க. பக்கத்துல இருந்த மனைவி ஒரு அடிச்சே தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணிடி. ஏன்னா இவருக்கு காட்சி கிடைச்சிருச்சு, அது நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணிடி. அப்ப யமன் பதி கடந்துதான் சிவன் பதி போக முடியும். இது தானா கிடைக்குமானா கிடைக்காது. இப்ப நாம யாரும் தவம் செய்யல, தவத்தை இனாமாக பரிசாக பிச்சையாக பெற்றிருக்கோம், ஃப்ரீ. அதனால அந்த யமன்பதி எல்லையில் தெய்வத்தை நாம நினைக்கணுங்கிறதுக்குத்தான் கூடிச்சங்கம் தேட தேட கோதருந்திரும். நாம தெய்வ நினைவா இருக்கணும், அதற்கு தான் நமக்கு வேதங்கள் கொடுத்திருக்காங்க. இத பழக்கிறதுக்கு வீச நாடி தவம் காலையில 16 தடவை எந்திரிச்ச உடனே குரு திசை நோக்கி அமர்ந்து 16 தடவை. 7 மணி ஆனா மகா சங்கல்ப மந்திரம். ஏன்னா நம்ம தூங்கும் போது தெய்வத்தை மறந்துடுறோம். மகா சங்கல்ப மந்திரத்துல மரளி என்கிற யமனுடைய அவமான அவஸ்தை வந்து தீண்டும் அடையாளம் கசப்பு தீட்டு பிடநாட்ட ஜலம் வெளியாகி ஓங்கோடியால நரக வேதனைக்கு போகாமல் சொல்லும் போதே யமனை ஞாபகம் வச்சுட்டோம், யமனை ஞாபகம் வச்சுட்டோம். கடைசி எப்படி முடிக்கிறோம்? காலை ஆண்டவர்கள் மீமதத்தில் நாங்கள் சேர்ந்து ஆகி இருக்கிறோம். நேற்று இருந்தோம், இன்னைக்கு இருக்கிறோமா இல்லைன்னு சொல்லணும்லங்க.
நேத்து இருந்தோம், இன்னைக்கு என்ன செய்யறோம்? இன்னைக்கு இந்த மதத்துலதான் தெய்வம் உண்டாக்கிய அந்த மெய் மதத்துலதான் இருக்குமா இல்லையான்னு தெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டா, ரைட்டு, நம்ம மதத்துலதான் இருக்கான். ஜாதி கட்ட பாவி யமன்ட்ட போகல, இங்கதான் இருக்கான், ரைட், இன்னைக்கு காப்பாத்திடுவோம். இன்னைக்கு எப்ப யமன் வந்தாலும் நம்ம காப்பாத்திடுவோம். அதனால தான் காலையில நாம இறைவன்ட்ட அமானிதம் என்னப்பட்ட சீதனத்தை வாங்கி இருக்கோம். அதெல்லாம் நமக்கு எங்க மனிதன் எப்படின்னாங்க, முழிச்சிட்டு இருக்கிற வாங்கின கடனையே கட்ட மாட்டான். இன்னைக்கெல்லாம் இந்த கையெழுத்து என் கையெழுத்தே இல்லைன்னு சொல்லிடுறான். இந்த கையெழுத்து என் கையெழுத்து இல்லை, நான் பணமே வாங்கல. அப்படிப்பட்ட காலகட்டத்துல இவன் தூலதேகம் எடுக்கிறதுக்கு முன்னால இறைவன்ட்ட ரோஸ் மீதா கூடிய காலத்துல நீ கடன் வாங்கின அப்படின்னா கட்டுவானா? அந்த கடனை நம்மளால கட்ட முடியாது, நமக்காக தெய்வம் தான் கட்டணும். அதனால 7 மணிக்கு தெய்வத்துக்கிட்ட, தெய்வமே மகா சங்கல்ப மந்திரம் அப்படின்னு எடுத்து வச்சு அங்க மதத்துலதான் சேர்ந்து இருக்கோம் அப்படின்னு சங்கல்பம் உறுதி எடுக்கிறோம். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால 16 தடவை ஈஸி தானங்க. மூல மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னா, சூல மந்திரத்தை நாவில் ஒட்ட வைத்துக்கொள். ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னா மூல மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாவே போதும். வேற ஆனா அது மட்டுமே பத்தாது. நம்ம சொன்னோம் நரகாசுரன் அப்படி யமன் இருக்கான், அவன் மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி நரகத்துல செல்லக்கூடிய அசுரர்கள் இருக்காங்க. நமக்குள்ளேயும் ஒரு அசுரன் இருக்கான், நம்மளை சுத்தியும் இருக்கான். அவன் என்ன செய்வான்? நம்ம வேதத்திலிருந்து எடுத்து, இதெல்லாம் தெரியுமா உனக்கு? பாதம் தெரியுமா? நமக்கு என்ன பாதம் தெரியுமா? தெய்வங்களுடைய நாதம் தெரியும், நாதத்தை கேட்கிறோம். அவங்களுடைய நாதம் அதெல்லாம் தான் வேதமா இருக்கு, அதுவும் நமக்கு தெரியும். இறைவனுடைய திருப்பாதம் உனக்கு தெரியுமானா நமக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் தெரியாம எப்படி உனக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிலாம் கேட்பாங்க. இங்க எதுவுமே தெரியாதவங்க நல்லபடியா அடக்கமாயிட்டு இருக்காங்க. நாம பேசுறது எதுவுமே தியரி இல்லை, பிராக்டிக்கல். தெய்வம் அவர்களை நம்பி வணங்கிய அத்தனை பேரையும் தெய்வம் அவர்கள் யமன்பதி கடத்தி அவங்க கிட்ட சேர்த்துட்டு இருக்காங்க. கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இப்படி நம்ம வேதத்திலிருந்து எதையாவது குரு வேணும், உருவுல வேணும், குரு வேணும், உருவுல வேணும். வேதத்திலே ஜீவசிம்மாசன பருவத்துல பழமை திருவசன தரிசனையில் இருந்து வரும் தெய்வ தீபமாகிய எங்கள் நாயகம் அவர்கள் இருக்கா இல்லையாங்க? பழமை இப்ப நான் பேசுறேன்னா எதை வச்சு பேசுறேன்? அவங்க வேதத்தை படிக்கிறோம், எந்த அளவுக்கு அவங்க புரிய வச்சாங்களோ அந்த அளவுக்கு அதை பகிர்ந்துக்கிறோம். எதுவுமே என்னுடைய சுய சொத்து ஒண்ணும் இல்லை. நம்ம படிக்காம எப்படி தெரியும்? அப்ப இந்த கலியுக கடைசியில உலகம் முழுக்க தீபாவளி கொண்டாடுறாங்க. பட்டாசை வெடிச்சு நல்லா கொண்டாடுறவங்களை பார்த்தீங்கன்னா மேல 50 ஷாட் 50 தடவை வெடிக்குது. அந்த வெடிக்கிறவனை விட வேடிக்கை பார்த்தா நல்லா பார்க்கலாம். அடுத்தவன் காசு கரியாது, நமக்கு கரியே ஆகல. இப்ப உலகம் முழுக்க தீபாவளி கொண்டாடுறேன்னு யாரும் நரகாசுரன் கட்டுப்பாட்டிலே இருந்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா நமது தெய்வம் அவர்கள் நமக்காக அந்த நரகாசுரனாக இருக்கின்ற அந்த யமனை சங்காரம் செஞ்சு நமக்காக வச்சிருக்காங்க. நாம இப்ப யமனுடைய கட்டுப்பாட்டுல இல்ல, தெய்வம் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். அதுதான் தேவாதி தேவா திருவையாரா திருவரங்க திருக்கைலாச வாசா தீன்குல திலகநாயகா தேவ பரமண்டலத்தின் பிதாவே
திரண்டு அனைத்தும் ஒன்றாக வந்த மெய்வழி தெய்வமே. இப்ப நாம அனந்தர்கள் தெய்வமவிட்ட அவர்களை குருவாக இருந்து போதிச்சிருக்காங்க. அவங்கதான் குருநாதான்னு சொல்வதற்குரிய உரிமை பெற்றவர்கள், தகுதி பெற்றவர்கள். நமக்கு யார்? அவங்க தெய்வம். நம்ம தெய்வமேன்னு சொன்னாதான் அவங்களை காப்பாத்துவாங்க நம்மள. நீங்க சிவனே அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா வருவாங்களா? இப்ப அவர்கள் தெய்வம் என்ற நாமத்தில் ஏறி வர்றாங்க. இதுவரைக்கும் வெவ்வேறு நாமங்கள்ல இருந்தாலும் இந்த கலியுக கடைசியில இந்த கல்கி அவதாரத்துல அவர்கள் தெய்வம் என்ற நாமத்துல வந்திருக்காங்க. ஆகவே இந்த கலியுக கடைசியில் கல்கி அவதாரமாக வந்திருக்கும் நமது தெய்வம் அவர்கள் நமக்காக நரகாசுரனை சங்காரம் செய்து நம்மளை காப்பாத்துறதுக்கு தயாராக இருக்காங்க. அதற்கு நாம தெய்வத்தை எப்போதும் நினைக்கணும். தெய்வத்தை எப்போதும் நினைக்கணும். நினைப்பதற்காக அவருடைய வேதம் இருக்கு. பேசுவதற்கு நமக்கு வாய் கொடுத்துருக்காங்க. மிருகங்களுக்கு வாய் இல்லை, ஆனா நமக்கு அந்த வாக்கறிவு கொடுத்திருக்காங்க. இந்த வாக்கறிவை கொண்டு தெய்வம் அவருடைய புகழை தினம் படித்து பாடி பேசி நாம் எல்லோரும் நரகாசுரனாகி யமனிடமிருந்து தப்பித்து நமது மெய்வழி தெய்வம் அவர்களை அடைவோமாக. முத்தி பேரை தொடரும். நமஸ்காரம்.